ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி ஜோன் வித் மீ ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா சைமன். ஸோ ஆல்ரெடி நம்ம சைமன் பீட்டர் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்தோம். ஸோ இன்னொரு சைமன் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவர் வேற ஒரு சைமன். அந்த சைமன் பீட்டருக்கும் இந்த சைமனுக்கும் தொடர்பு இருக்குது, ஆனால் சீடர்களாக தொடர்பு இருக்குது. மற்றபடி அவர் அந்த சைமன் அப்படிங்கிறவர் ஆண்ட்ரோவோட பிரதர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சைமன் வந்து ஆண்ட்ரோவோட பிரதர் கிடையாது, இவர் வந்து ஒரு தனி ஃபேமிலி. ஸோ இந்த சைமன் அதாவது பேதுரு, இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இவருடைய பிறப்பு பார்த்திங்க அப்படின்னா கலிலேயா, அதாவது கலீல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கானா அப்படிங்கிற பகுதியில் பிறந்திருக்கிறார் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சைமன். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் ஈரான், இஸ்ரேல். ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது அரபு மொழி பேசக்கூடிய மக்கள் மற்றும் கிரேக்கம் மொழி பேசக்கூடிய மக்கள், அதாவது ஈரோப் மற்றும் அரபு கண்ட்ரி. ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரியும் மிக்ஸாக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜெருசலேம், இஸ்ரேல் பகுதி, ரஷ்யா, இந்த பகுதிகள் எல்லாம் சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாம் வரும் அந்த மாகாணங்கள். ஸோ அப்போ அந்த மாகாணத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பையன் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சைமன். ஸோ அரபு கண்ட்ரியில் ஒரு பையன் பிறக்கிறாரு. அந்த பையனுடைய லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பையன் சிறு வயசில் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு, அதாவது ஸ்னேக் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாம்பு வந்து என்ன பண்ணிடுது, அந்த பையனுடைய கையை கடிச்சிடுது. கடித்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கு பாம்பு கடித்தா கண்டிப்பாக எல்லாருமே செத்துருவாங்க அப்படிங்கிறது தானே உண்மை. ஸோ அந்த மாதிரியே அவங்க பேரண்ட்ஸும் எல்லோரும் பயந்து போய் பையனுக்கு பாம்பு கடிச்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஜீசஸ் வந்து அந்த பையனை வந்து குணப்படுத்துகிறார், அதாவது உயிரோடு அவரை உயிர்ப்பித்து அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, நீ என்னுடைய சீடனாவாய், வளர்ந்த பிறகு நீ என்னுடைய சீடனாவாய் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையன் பேர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சைமன். ஸோ அவர் பேர் தான் பேதுரு, புனித பேதுரு. அந்த பையன் தான் இப்போ இறைவனுக்கு சீடராக இருக்கக்கூடிய சைமன். ஸோ சிறு வயதில் பாம்பால் கடிக்கப்பட்டு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய சீடராகவே உருவானவர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சைமன். இதுதான் இவருடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கும் நிறைய சர்ச்செல்லாம் இருக்குது. ஸோ இவருடைய ஸ்பெஷல் என்ன கேட்டிங்க அப்படின்னா அந்த சைமன் வந்து சீடராக ஆவார் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் வளர்ந்த பிறகு அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு தீவிரவாதம், டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த தீவிரவாத குரூப்பில் இருந்து ரொம்ப ஆளுமையாக நிறைய சேட்டைகள்லாம் செஞ்சுருக்காரு இந்த சைமன். ஸோ தீவிரவாத குரூப்பில் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சைமன். ஸோ அந்த சைமன் அதன் பிறகு இறைவனோடு சேர்ந்து இறைவனுக்கு அர்ப்பணம், அதாவது அறப்பணிகள் அப்படிங்கிறது செய்தார் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஸோ ஒரு தீவிரவாதியாக இருந்தவர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சைமன். இவருடைய தொழில் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, மரம் வெட்டுறாங்க இல்லையா. ஸோ மரம் வெட்டுற அந்த தொழில் தான் இவருடைய தொழில், மரம் வெட்டுபவர். இந்த மரம் வெட்டுபவர்கள் கரியர்கள். ஸோ அந்த மக்கள் எல்லாமே இன்றைக்கும் இறைவனாக வணங்கக்கூடிய ஒரு கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த புனித பேதுரு சைமன். ஸோ இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 மகன்கள். இவர் கல்யாணம் பண்ண மனைவி பேர் வந்து அல்ஃபோன்ஸ், அது அல்ஃபேயூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா சைமன், அதாவது ஆண்ட்ரோவோட பிரதர் கிடையாது. இவர் வேறு ஒரு குடும்பம், அவர் வேறு ஒரு குடும்பம். ஆனால் பெயர் அளவில் 2 பேருடைய பெயர்களும் பேதுரு அப்படின்னு வரும். ஆனால் அவருடைய பேர் வந்து சைமன் பீட்டர்னு வரும். இவருடைய பெயர் சைமன் ஜெலோட்டஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாறு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் எப்படி இறந்தார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன், எல்லாருமே வந்து இறைவனுக்கு இரத்த சாட்சியாக மரித்தார்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இவர் எப்படி இறந்தார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மரம் வென்றவர் இல்லையா, கண்டிப்பாக அவர்கிட்ட என்ன இருக்கும், ரம்பம் இருக்கும். ஸோ அந்த ரம்பம் தான் இவருடைய ஆயுதம். இந்த ரம்பத்தை வச்சு இவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உடம்பை இருப்பிளவாக பிளந்துட்டாங்க. ஸோ அதுதான் இவருடைய இறப்பு. ரம்பத்தை வச்சு இவரை 2 துண்டுகளாக அறுக்கப்பட்டு இறைவனுக்கு மறைசாட்சியாக மறித்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மரம் வெட்டும் தொழிலாளியான சைமன் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இவர் ஒரு தீவிரவாதியாக இருந்தவர், அதன் பிறகு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு
கடவுளுடைய சீடராக மாறியவர் அப்படிங்கிறது தான் உண்மை. அதன் பிறகு இவருடைய அற்புதங்கள், ஆச்சரியங்கள் மக்களுக்கு எல்லாருக்குமே பயன்படுத்தப்பட்டது. இவருடைய சர்ச் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜார்ஜியா. ஸோ ஜார்ஜியா அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அமெரிக்க மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அப்படிங்கிறது தான் இந்த ஜார்ஜியா. ஸோ இந்த ஜார்ஜியாவில் தான் அவருக்கான அந்த கோவில், அதாவது வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா மற்ற பகுதிகள், அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இவருக்கான ஸ்தலங்கள், அதாவது கோவில்கள் அப்படிங்கிறது, சர்ச் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இவருடைய பிறந்தநாள் பார்த்திங்க அப்படின்னா October 28 இவருடைய பிறந்தநாள் வருது. ஸோ இவரை வந்து மிடில் ஈஸ்ட், ஏஷியா அண்ட் தென் ஆஃப்ரிக்கா, அமெரிக்காவில் உள்ள ஜார்ஜியா, ஸோ இந்த கண்ட்ரிலெல்லாம் இந்த மக்கள் வழிபடுறாங்க. ஸ்பெஷலி இந்த கரியர்கள், கருப்பர்கள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த கரியர்கள் உட்கட்டர்ஸ், மரம் வெட்டுபவர்கள், அந்த விறகு தொழிலாளிகள், விறகு விற்கிறவங்க, ஸோ இந்த தொழில் செய்யக்கூடிய மனிதர்கள் எல்லாமே வணங்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சைமன். ஸோ இவர் தீவிரவாதியாக இருந்து பிறகு இறைவனுடைய சீடராக வழிபட்டவர் அப்படிங்கிறது தான் இவருடைய விஷயம். ஸோ தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு அப்போஸ்தலரோட சந்திப்போம். நன்றி.